இந்த வீடியோல சைனாவை பத்தி நிறைய பேர் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஒரு சிறிய தகவல் லேட்டஸ்டா இப்ப வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ரைட்டிங், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாம் சைனால எப்படி தாண்டவமாடுது அப்படின்னு பார்க்கலாம். மக்கள் குதூகலமா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா மாதிரி நான் சொல்றேன்ல, இஷ்டத்துக்கு அவங்கவுங்க அள்ளி விடுறாங்கல்ல. பெஹல்காவ்ல நடந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கே பல பேர் வந்து தங்களுடைய சொந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. யாராவது இது மாதிரிலாம் பேசினா பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவோ இந்தியாவுக்கு எகென்ஸ்டாகவோ இல்லை பகல்காவை பற்றி தவறான தகவல் கொடுத்தாலோ அரெஸ்ட் பண்ணப்படுவீர்கள் அப்படின்றது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா என்ன அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு தடை ஒன்று வந்திருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது என்னன்னா, பாகிஸ்தான்லேருந்து நிறைய பரப்புரைகள் வருது. என்ன மாதிரி பரப்புரைகள்னா, இந்தியா தான் தப்பு செஞ்சுட்டாங்க, பாகிஸ்தான் எதுவுமே செய்யல, வேணும்ட்டே திருப்பி விடுறாங்க. இங்கேயுமே சில பேர் வந்து ஆர்மி என்ன செஞ்சது, உளவுத்துறை என்ன செஞ்சது, மோடி வந்து தன்னுடைய ஃபெயிலியூரை வந்து டைவர்ட் பண்றதுக்காக பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கிறாங்க. அவர் ஏதாவது இது வரைக்கும் நீங்க கவனிச்சிருப்பாருங்க, பாகிஸ்தான் மேல இந்தியா போர் தொடுக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன வார்த்தையாவது சொல்லியிருக்காரான்னு பாருங்க. கிடையவே கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தேடி கண்டுபிடிப்போம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம், பதிலடி கொடுப்போம், அது தீவிரமாக இருக்கும், அப்படிதான் சொல்லியிருக்காரு. தவிர நான் போர் தொடுப்பேன்னு அவர் சொன்னதே கிடையாது. ஆனா பதிவு எல்லாம் பாருங்க, சில பேர்லாம் என்னோடது மட்டும் இல்ல, வெளியிலயுமே நீங்க பாருங்க, அது எப்படி நீங்க போர் தொடுப்பீங்க, சித்தராமையாவே ஏன் போர் தொடுக்கிறேன்னு தானே கேட்கிறாரு. எப்படி ட்விஸ்ட் பண்றாங்க பாரு வார்த்தையை, அவர் எந்த இடத்துலயுமே சொன்னது கிடையாது. சோ இப்ப அந்த பாகிஸ்தான்ல இருந்து வர ஊடகங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த பரப்புரை, அந்த பொய் பரப்புரை செய்திகள் எல்லாம் பேன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். சரி, இப்ப வந்து சைனாவினுடைய ஃப்ரீடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம்னா, இது வரைக்கும் 118 எழுத்தாளர்கள், ரைட்டர்ஸ், அவங்களை அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க. அவங்களுடைய கதி என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு தடவை சிறைக்கு போனா அவுட், அவ்வளவுதான். அவங்களுடைய ஆயுள் முழுக்க இருப்பாங்களா, என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, ஒண்ணுமே தெரியாது. சரி, அவங்களை என்ன எழுதிட்டாங்க அப்படி அவங்கள சிறையில தள்ளுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து ஜனநாயகத்தை பத்தி, மக்களாட்சியை பத்தி அவங்க நிறைய கட்டுரைகள்லாம் எழுதினாங்களாம். அது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு, நீங்க வந்து ஜெயிலில் வந்து ட்ரீட்மெண்ட் வாங்கிங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காங்கன்னா, சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லைங்களா, சிசிபின்னு, அதை வந்து சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி சில எழுத்தாளர்கள் எழுதி, அது கிரிட்டிசைஸமே பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு. இது வந்து உடனே நீங்க தமிழ்நாடு மாதிரியா அப்படின்னு கேட்காதீங்க, கிரிட்டிசைஸம் இங்கேயும் பண்ணலாம், ஓரளவுக்கு பண்ணலாம், அவ்வளவுதான். சரி, அடுத்தது வந்து இன்னொரு இது என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, ப்ரமோட்டிங் மைனாரிட்டி கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ். யாரு மைனாரிட்டி சைனால? இந்த உய்கூர்ல இருக்கிற முஸ்லிம்ஸ், திபெத்ல இருக்கிற புத்திஸ்ட், இவங்க தான் மைனாரிட்டிஸ். அதுக்கப்புறம் அந்த குவாங்டோன், அந்த திபெத்துக்கு கொஞ்சம் மேல இருக்கும், சவுத் சைனால இருக்கும், அது சதர்ன் பார்ட் ஆஃப் சைனால இருக்கும், அந்த ஏரியா, அங்கேயும் புத்திஸ்ட் இருக்காங்க. இவங்க தான் அது. அது தவிர என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் நான். இன்னர் மங்கோலியன் ரீஜன் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னர் ரீஜன் ஆஃப் மங்கோலியா அப்படின்னு. அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா சைனா பத்தி ஒரு மிகப்பெரிய வீடியோ ஒன்று, தகவல்கள்லாம் சேவை. சைனா ஒரிஜினலா இத்தினுண்டு நாடு தான். அந்த இன்னர் மங்கோலியன் ரீஜன் இருக்குல்ல, அது ஐஎம்ஆர், அதை வந்து குறிப்பாவே சொல்லலாம். அது எதனால அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மைனாரிட்டிஸ் இருக்காங்க. மைனாரிட்டிஸ் அவங்களுடைய கல்ச்சரே தனி. அந்த மாதிரி கல்ச்சரில் இருக்கிற அந்த கல்ச்சரையோ இல்லை அவங்களுடைய லாங்குவேஜையோ அவங்களுடைய வழிபாட்டு முறைகளையோ எதையுமே நீங்கள் பற்றி எழுதக்கூடாது, பேசக்கூடாது, பரிபூர்ண தடை அப்படின்னு சொல்லிட்டு, முழுமையான தடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த எழுத்தாளர் 118 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க எந்தெந்த ரீஜனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல திபெத், அங்க இருக்கிற எழுத்தாளர்கள் தான் மேக்சிமம் அவங்கள போட்டு, அதுக்கப்புறம் உய்கூர் ரீஜன்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மங்கோலியன். நான் சொன்ன 3 இடம் பாத்தீங்களா, வந்துருச்சு பாருங்க. இதான் இன்னர் மங்கோலியன் ரீஜன், திபெத், அதுக்கு மேல இருக்கிறது, அதுக்கப்புறம் உய்கூர். அங்க உய்கூர்ல ஃபுல்லு எல்லாம் இஸ்லாமியர்கள். அவங்களெல்லாம் வந்து அவங்களுடைய மசூதி எல்லாம் இடிக்கப்பட்டது, எல்லாமே வந்து வேற மாதிரி ஏதாவது யூஸ்க்கெல்லாம் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் அது வந்து தேவையில்லை. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு இப்போ வந்து நான் லேட்டஸ்டா நான் படிச்ச ஒரு செய்தி கொஞ்சம் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருந்தது. ஆனா எதிர்பார்த்தது தான் நான். ஏன்னா சைனா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு சரியில்லை, எந்த நேரத்திலையும் ஒரு விதமான அட்டாக், ஒருத்தர் மேல ஒருத்தர் தாக்குதல் நடத்தக்கூடும், இந்தியா கடுமையான தாக்குதல் நடத்தக்கூடும். அப்படிங்கிற போது சைனா வந்து தன்னுடைய நலன்களை பாதுகாக்கணும். எந்த மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சிபிஇசி, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு முக்கியம், மிக மிக முக்கியம். ஏன்னா அதுலதான், அதுல இருந்து வந்து குவாதார் போர்ட், அதையும் அவங்க தான் கட்டுமானம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஏர்போர்ட் எல்லாமே சைனா பணம் கொடுத்து தான் கட்டியிருக்காங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்காக இது, அவங்களுடைய லாஜிஸ்டிக் சப்ளை செயின்
அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. சரி. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. கதார் அஃபெக்ட் ஆகிடுது பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆனதுனால. கில்கிட் பால்டிஸ்தானில் வந்து அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவங்க சைனா அந்த ரோடு போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன். அது பக்கத்தில் வந்து வக்கான் காரிடார்னு ஒன்று, அது வந்து ஆப்கானிஸ்தானோட கனெக்ட் பண்ணுது. ஆப்கானிஸ்தான் வந்து பிஓகேயோட கனெக்ட் ஆகி பிஓகேயிலிருந்து அப்படியே சைனாவுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த இடம். வக்கான் ஒரு சின்ன வால் மாதிரி இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தானுடைய இடம் அது. அங்கே அந்த வக்கான் காரிடார் அது பக்கம் உங்களுக்கு. அதுக்கு இந்த சிபிஇசி வர இடம்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஷக்சம் வேலி, அது வந்து சியாச்சேன் பக்கத்து, அதுக்கு கீழே இருக்கு. சியாச்சேன் மேலே இருக்கு, கீழே வந்து சக்சம் வேலி. ஷக்ஸ்கம் வேலியும் பிஓகேல இருக்கிற இடம் தான் அது. அது ஒன்று. இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா பிஓகேனுடைய சில முக்கிய பகுதிகள் வழியாகவும் இந்த சிபிஇசி போகுது, பாகிஸ்தானுக்கு போகுது. ஸோ ஆக மொத்தம் ஒருவேளை இந்த கில்கிட் பால்டிஸ்தான் பிஓகே இதெல்லாம் இங்க வந்துருச்சுன்னா இந்தியாவை கேட்காம நீங்க ரோடே போட முடியாது. போட்ட ரோடே இந்தியா தன்னுடையதுன்னு சொல்லிவிடும். அவ்வளவுதான். நீங்க வந்து சொல்ல முடியாது நான் ரோடு போட்டேன் என்னோடது. அந்த காலம்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் நேரு காலத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து இருக்கிறது வந்து நயா இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. நியூ இந்தியா, புதிய பாரதம் இது. அதனால அந்த செல்லுபடி ஆகாது. சரி, இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சைனா வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சைனா ஏதாவது ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான பரப்புரை இருக்கும்போது மட்டும்தான் வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து நிறைய பெருமைப்படக்கூடிய விஷயங்கள். இந்த பாரு 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் நாங்க வந்துட்டோம் அப்படி, அந்த மாதிரி. இந்த பாரு ஷெங்டாங் அப்படின்னு எவ்வளவு பெரிய கப்பல் பாரு, 80,000 டன் கப்பல் இது அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேல அந்த வீடியோலாம் இருக்காது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, நாங்க பாருங்க எல்லா இடத்துலயும் வந்து வில்லேஜஸ் கட்டிட்டோம், அமைச்சிட்டோம் பார்டர்ல எல்லாம் அப்படின்னு. இந்த மாதிரி வீடியோக்கள் தான் வரும். ஆனா இப்ப வந்திருக்கிற வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ. எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளவு நீளமான ஒரு வீடியோ எதுக்கு விடுறாங்க? என்ன அந்த வீடியோல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிங்ஜியாங் உய்குர் பிஓகே இந்த பக்கத்துல இருக்கும், இங்க வந்து பிஓகே இருக்கும். உங்களுக்கு அந்த மேப்ல பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். சோ இந்தியா கீழே சவுத்துல இருக்கும். அதை நோக்கி அந்த இடத்துல மிகப்பெரிய மிலிட்டரி எக்ஸசைஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த எக்ஸசைஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்தியாவை நோக்கி இருக்கக்கூடிய பகுதி அந்த ஷிங்ஜியாங் அப்படிங்கிற பகுதி. அது ப்ராவின்ஸ். இதுல வேடிக்கை பாருங்க, அது வந்து அட்டானமஸ் ரீஜன். சைனால மொத்தம் 5 அட்டானமஸ் ரீஜனே இருக்கு. அவங்க நாட்டை சேர்ந்தது இல்லை. அது எல்லாமே வந்து தகுடு தத்தமா சைனாவோட சேர்த்து கொள்ளப்பட்ட நாடுகள். இப்ப அதை தான் உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி பல தகவல் தேடி எடுத்து வச்சிருந்தா அந்த வீடியோவை போடணும், சைனா எப்படி பிரேக் ஆக போகுது அப்படிங்கிறத பத்தி. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு நடுவுல வந்து இந்த பஹல்காம் வந்ததுனால அது கான்சென்ட்ரேஷன் பின்னாடி போயிடுச்சு. அதை கண்டிப்பா செய்யறேன் நான். நல்ல தகவல்கள்லாம் இருக்காது. 5ஆக உடையும் அப்படிங்கிறாங்க. கடைசியில சைனா இத்தினோண்டு தான் இருக்கும் அந்த மாதிரி. சரி, இப்ப வந்து அந்த இடத்துல அந்த ஷிங்ஜியாங் வந்து இந்தியாவை நோக்கி இருக்கு. அங்க மிகப்பெரிய அளவுல இருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த பிஓகே ஏரியால இருக்குது. இது வந்து 8th கம்பைன்டு டிவிஷன் அப்படின்னு ஒரு டிவிஷன் வச்சிருக்காங்களாம். அந்த தகவல் கூட கொடுத்துருக்காங்க அந்த வீடியோலயே. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஏன்னா எல்லாமே 8th கம்பைன்டு டிவிஷன் அவங்க வந்து இது பண்றாங்க. பெரிய ஆர்மிங்க, அப்படியே வரிசையா நிக்கிறாங்க சோல்ஜர்ஸ்லாம். இதுல வேடிக்கை என்னன்னா, அவங்க வந்து ஆர்டர் கொடுக்கறதோ தங்களுக்குள்ள பண்ற கம்யூனிகேஷன் எல்லாமே சைனீஸ் லாங்குவேஜ்ல தான் பண்றாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுவும் வந்து அதெல்லாம் வந்து பியூர் மேண்ட்ரின் வாங்க. நீங்க வந்து சைனீஸ் லாங்குவேஜ் கத்துக்க முடியும். ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பியூர் மேண்ட்ரின் ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதை கத்துக் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா தெரியும் அப்படின்னு. அது மற்றபடி இந்த அதுல குறிப்பா இருக்கிறது வந்து இந்த ஹேண்ட் சைனீஸ் அப்படின்னு, அவங்க தான் இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்காங்க. அவங்க தான் அடுத்தது. ஆக்சுவலா என்னன்னா, சைனாவினுடைய மெயின் கொள்கை என்னன்னா, எல்லா இடத்துல இருக்கிற மக்களையும் வந்து துரத்தி விட்டுட்டு ஹேண்ட் சைனீஸ் அந்த இடத்துல எல்லாம் ஆக்குபை பண்ணி அது பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அது மாதிரி. ஸோ இதுதான் வந்து சைனாவை பற்றின ஒரு அதிர்ச்சியான தகவல். இதை இப்போ ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எக்ஸசைஸை இந்தியாவை நோக்கி, அதுவும் பிஓகே பார்டரில் இந்தியாவை நோக்கி அப்படின்னும் போது இவங்க வந்து ஒரு இன்டைரக்டா, அதாவது இந்த கவர்ட் ஆபரேஷன் வாங்கல அந்த மாதிரி வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுக்குறாங்களா, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட் வருது. இன்னொரு டவுட் என்ன வருது அப்படின்னா, இன்னை தேதிக்கு சைனாவுக்கு வந்து இந்த ட்ரேட் அண்ட் இதுல இருக்கல இந்த ட்ரம்ப் அடிச்ச கூத்துல அவங்களுக்கு பயங்கர அடி. அதனால அவங்களால வந்து வியாபாரம் செய்ய முடியல, பன்னாட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அதனால அவங்க இந்தியாவை நோக்கி திரும்புறாங்களா? ஏன்னா இந்தியா வந்து 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வந்து மிகப்பெரிய கன்சம்ஷன் எக்கானமி நம்மளோடது நிறைய இருக்காங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய சந்தை சைனாவை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுக்குலாம் நாங்க இது கொடுக்குறோம், பிஒய்டி கார் அதெல்லாம் கூட நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு மிரட்டல் தொனியில செஞ்சுட்டு இருக்காங்களா, இல்ல கையை முறுக்கி பாக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் நான் யோசனை பண்றேன்.
எந்த மாதிரி இருக்கலாம்னு. ஒன்று வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக இருக்கலாம், இன்னொன்று வந்து இந்தியாவினுடைய கையை முறுக்கி வியாபாரத்துக்காக உள்ள நுழைந்தாங்க. சரி, நான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கல, நீங்க ஆனா சைனாவோட ஒப்பந்தங்கள்லாம் போடுங்க, இந்த மாதிரி நம்ம ட்ரேடுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் நாங்க, அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு இருக்கா? அதுவும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேட்டஸ்ட் நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, இந்தியா, சைனா, நேபாள் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்து போட்டிருக்காங்க. அது எதை பத்தி அப்படின்னா, கைலாஷ் மானசரோவருக்கு யாத்திரிகளுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு இது. ஸோ அதில் ஒரு கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எந்த மாதிரி முன்னெடுப்பு இது கொஞ்சம் போக போக தெரியும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்றேன். உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.